மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு வேண்டியது இன்னது என்று யார் அறிந்திருக்கிறாரு? அப்பா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இப்படியாக ஜெபத்தை குறித்து ஆலோசனைகளை கொடுத்துட்டு வரும்போது ஏசப்பா இப்படியாக சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, ஜெபம் பண்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அப்பா நம்முடைய பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அங்கேருந்து தான் இந்த கொஸ்டினை நம்ம எடுத்திருக்கிறோம். Why do we pray if God knows what we need? அதாவது என் தேவை தேவனுக்கு தெரிந்தால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? என்னுடைய நீட் இதுதான் அப்படின்றது ஆல்ரெடி அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஏசப்பா இங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏசப்பாவுக்கு தெரிஞ்ச ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, அப்பாவுக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டியதில்லை, உங்களுடைய தேவை என்ன என்பதை யார் அறிந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு? ஏசப்பா, பிதாவாகிய தேவன், அப்பா அறிந்திருக்கிறார். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இங்கே கொஸ்டின் வரணும்னா, அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றால் நான் எதற்கு ஜெபிக்க வேண்டும்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்களேன், நான் எதுக்கு ஜெபிக்கணும்? அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்னுடைய தேவை, என்னுடைய நீட்ஸு அப்பாவுக்கு தெரியும் போது நான் ஏன் ஜெபிக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் வாசிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த டவுட் ஆமால அப்படின்னு எத்தனை பேருக்கு? ஹல்லேலூயா. கரெக்ட் இல்லை? அவருக்கு எல்லாமே தெரியுது. என்னுடைய தேவை என்ன, எனக்கு இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்னுடைய நீட் என்ன அப்படின்றது எனக்கு தெரிந்ததோட பரமபிதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பரமபிதாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நான் எதற்கு ஜெபிக்கணும்? ஹல்லேலூயா. ஸோ அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு ஏசப்பா? உன்னுடைய ஒவ்வொரு செகண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இந்த கூடுகையை, இந்த ஆன்லைனில் இந்த ப்ரோக்ராமை பண்ணுறோம், நம்மலாம் இன்பர்சன்ஸாக கூடியிருக்கிறோம். இந்த டெஃபிலான்னு ஒரு ப்ரோக்ராமை பண்ணியிருக்கிறேன். எதற்காக நான் பண்ணுறேன், இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்றத யாருக்கு நல்லா தெரியும்னா தேவனுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு செகண்டில் நான் என்னென்ன விஷயத்தை யோசிக்கிறேனோ, இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கின்றீங்கன்றத யாருக்கிட்ட வேணால் மறைச்சிடலாம், அவர்கிட்ட மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. ட்ரூவா? ட்ரூ இல்லையா? நான் வாயை திறந்து பேசணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. நான் இப்படி உட்காந்து பார்த்துட்டு உங்களை எப்படி பார்க்குறேன்றது கூட அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய இன்டென்ஷன் என்ன, இப்படிப்பட்ட ஆன்லைன் ப்ரோக்ராமை வச்சு இப்படிப்பட்ட உங்களை எல்லாரையும் கூடி இப்படிப்பட்ட ஜெப வேலையை நடத்துவதற்கு பின்னாடி என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய சிந்தையில் இருக்கிற நோக்கம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கிட்ட வேணா மறைச்சிடலாம், அவர்கிட்ட மறைக்க முடியாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றோம்? ஹல்லேலூயா. அப்புறம் எதற்கு ஜெபிக்கணும்? ஏசப்பா சொல்றாரு, எல்லாமே தெரிஞ்சிருச்சுப்பா, நீ ஜெபிக்க போய் முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதுதான்
தேவனுக்கு பரம தகப்பனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு முன்னமே அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இங்க இயேசு என்ன சொல்ல வராரு? ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வராரா? ஜெபத்திற்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல வராரா? இல்லவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இல்லவே இல்லைன்னா ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும், நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து நீங்க ஜெபலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லவில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி வாசிச்சு பார்த்தாலே அவர் ஜெபத்தை குறித்து தான் எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு நல்ல மாடல், நம்மளுக்கு முன்மாதிரியா இருக்கிறார் எல்லா விஷயத்திலையும், குறிப்பாக ஜெப வாழ்க்கையில. ஆமென். வேதத்துல வாசிக்கும் போது ரா முழுதும் ஜெபித்திருந்தார், அதிகாலையில் விழுத்து ஜெபிச்சார், சீஷர்களை விட்டு அப்புறத்திற்கு போய் தனித்திருந்து ஜெபிச்சார். ஈவன் அவருடைய கிராஸ் சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாடி கூட லாஸ்ட் மினிட் என்ன பண்றாரு, அவரு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிச்சார். ஹல்லேலூயா. ஸோ அவர் மட்டும் தான் ஜெபிக்கணுமா? இல்லை, அவரு அந்த நேரத்தில் கூப்பிடுறாரு, பீட்டர் எல்லாம் கூப்பிடுறாரு, 1 hour நீங்க கண் விழிச்சு ஜெபிக்கலாமே. ஸோ அப்படின்னா கட்டாயம் ஏசப்பா இந்த இடத்துல நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. இதுல நம்ம தெளிவாயிட்டோமா? ஹல்லேலூயா. ஆனா அவர் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவனுக்கு அனைத்தும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது, வேற ஒரு கான்டெக்ட்ல அவர் பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த கேள்விக்கான ஆன்சரை நல்ல ஒரு வெளிப்பாடோடு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஒரு பியூட்டிஃபுல்லான ரெவலேஷன்ஸை இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இந்த வசனத்தில் சொல்லிக் கொடுக்கல, அதை இங்கே சொல்ல வரல. ஜெபத்தை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதலையும் ஜெபம் என்பதற்கான சரியான அர்த்தத்தையும் நம்மளுக்கு இங்க காட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திற்கு பின்னாடி வெளிப்பாடுகள் இருக்கு, மறைப்பொருள்கள் இருக்கு அப்படின்றது உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏசப்பா இந்த பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது பெரும்பாலும் காமன் கிரவுடு கிட்ட பேசும்போது அவர் எப்படி தான் பேசியிருக்கிறார்னா, எப்படி பேசுகிறார்? பேரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஓமைகளாக பேசியிருக்கிறார். ஏன் ஓமைகளாக பேசணும் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க இல்லை எல்லாருக்குமே எளிமையாக இருக்கணும், புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஏன் சீஷர்கள் அவர் சில இடத்துல ஓமைகளாக பேசும்போது வந்துட்டோன்னே ப்ரைவேட்டாக கேட்குறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லட்டுமா? இந்த ஓமைகளை மாத்திரம் வேதத்தில் எழுதி வச்சு அதற்கான அந்த ஓமைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களை பைபிளை எழுதலைன்னா நமக்குமே அந்த ஓமைகள் என்ன என்று புரிந்திருக்காது. ஹல்லேலூயா. ஸோ ஓமைகள் பேசுவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து பேரபிள்ஸ் மூலயமா ஓமைகள் மூலயமா பேசுவதற்கு காரணம் எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது, எல்லாருக்கும் ஈஸியாக புரியக்கூடாதுன்ற காரணத்திற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு பிரியம், இஷ்டம். பிரியம்னா இஷ்டம், விருப்பம். காரியத்தை மறைப்பதுனா நிறைய சீக்ரெட்ஸை, நிறைய பொருட்களை மறைப்பொருளாக வைத்திருக்கிறார். ஏன்னா சில சீக்ரெட்ஸை ஹிடனாக மறைத்து வைப்பது தேவனுக்கு பிரியம். ஆனால் அதே வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, ரகசியங்களை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா. ஸோ பேரபிள்ஸ் மூலியமாக, ரகசியங்கள் மூலியமாக, ஓமைகள் மூலியமாக கர்த்தர் பேசுவதற்கு முகாந்திரம் என்னன்னா, எல்லாருக்கும் புரியக்கூடாது, முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சத்தம் இது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய சத்தம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாருக்குமே எளிமையாக புரிஞ்சிருந்தா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரியாக இருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களும் புரிஞ்சு அவங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் ஏசப்பா நம்மளுக்காக அவர் செய்ய வேண்டிய அந்த ஃபினிஷ்டு ஒர்க், அந்த சிலுவையில் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருக்க முடியாது.
ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அநேக காரியங்களை மறைப்பொருளாக தான் வேதத்திலையும் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்குமே புரியுமானா எல்லாருக்கும் புரியாது. ஆனால் முன்குறிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக புரியும். அதை வெளிப்படுத்துவார். ஸோ இந்த வசனத்திற்கு பின்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சிங் என்னன்றதை இன்னைக்கு ஆவியானவர் என் மூலியமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க போகிறார். ஏன்னா நம்மளை அவரு தொல்லையா பார்க்கல, பிள்ளையா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பாவின் செல்ல பிள்ளைகள் என்று விசுவாசிக்கிறவங்க, ஹல்லேலூயா, அப்பாவுடைய செல்ல பிள்ளை நான் என்று அந்த உரிமை பாராட்டி சொல்லுகிறவங்க, ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது எப்படி உண்மையோ அதே வசனம் சொல்லுகிறது, மறைப்பொருள்களை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவது தேவனுக்கு சித்தமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்திற்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருள்களை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். எத்தனை பேர் என்னோடு இதுவரையும் கரெக்டாக டிராவல் பண்ணி வந்துட்டீங்க? எத்தனை பேர் ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்? நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிதாவுக்கு தெரியும், நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி நீ சொல்லி தான் அவருக்கு தெரிஞ்சு அவர் பதில் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெரி கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஏன்னா அவரே அதற்கு மாதிரியாக இருந்திருக்கிறார், அவரே அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப இங்க அப்படி சொல்லுவதற்கு பின்னாடி ஆண்டவர் வைத்திருக்கிற மறைப்பொருள் என்னன்னா, ஆண்டவருடைய வசனம் இந்த இப்படியாக ஒரு இடத்துல சொல்லுது. இந்த பிரயரை குறிச்சதான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜெபம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எதை வச்சு பரலோகம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தேவதூதர்கள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பரலோகம் உங்களுடைய ஜெபத்தை உற்று பார்க்கணுமா, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணுமா அப்படின்னா எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, ஜெபத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் உங்களுடைய ப்ரேயர் டைம், ஆஃப்டர் ப்ரேயர் டைம் தான் நடுவில் பண்ண ப்ரேயர் அது உண்மையாகவே ப்ரேயராக இருக்குதா இல்லை அது ஜஸ்ட்டு வாயின் வார்த்தைகளாக இருக்குதா அப்படின்றத தீர்மானிக்குதான். புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம அன்புள்ள பரம பிதாவே, அன்பான எங்கள் தகப்பனே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஜெபிச்சு முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன், இந்த துவக்கத்திற்கும் முடிவுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறது தான் ஜெபம். அதை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் நடுவில் பண்ணியிருக்கிறது அது ஜெபமா இல்லையான்றத பரலோகம் அங்கீகரிக்குமா. அதை தான் இங்கே நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போகிறீங்க. என்ன சொல்ல வராருன்றதை இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஜெபத்துக்கு போகிறது, நீங்கள் அந்த கதவை அடைச்சி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் கண்களை மூடி முழங்கால் படிட்டு எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, அந்த ஸ்டார்ட் பண்ணுற செகண்டுக்கு முன்னாடி வரையும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, உங்கள் மைண்ட் என்னவா யோசிச்சிருக்கு, ஆமேன் போட்ட பிறகு உங்கள் சிந்தனை என்ன யோசிக்குதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் நடுவில் பண்ணது ஜபமா இல்லையான்றதை பரலோகம் அங்கீகரிக்குமா. ப்ரேயர் அப்படின்றது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுடைய தாட். பிஃபோர் ப்ரேயர் டைம் உங்களுடைய தாட், ஆஃப்டர் ப்ரேயர் டைமை பொறுத்து தான் நீ பண்ணது ஜபமா இல்லை சத்தம் போட்டிருக்கிறியா அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனத்தை சொல்லுவோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில், இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவன் பாக்கியவான் அப்படி போட்டிருக்கா. அந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கு? தியானிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கா, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கா.
இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லாம? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்றத குழப்பிக்கிறது நிறைய பேர் குழப்பிப்போம். ரொம்ப சிம்பிள். ஆண்டவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு வில் ஆஃப் காட். அதாவது கர்த்தருடைய வார்த்தை, வசனம் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுற மாதிரி சொன்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீ வாளாகாமல் தலையாகுவாய், நீ கீழாகாமல் மேலாகுவாய். இது கர்த்தருடைய சித்தம். என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீ தலையாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் அதான் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை, வசனம் அதான் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். அப்போ என் சித்தம், என்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை குறித்து ஆண்டவருடைய சித்தம் எப்படியாக இருக்குது அப்படின்னா, நான் அநேகருக்கு கடன் கொடுப்பது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. என் ஹெல்த்தை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன இருக்கு அப்படின்னா, என் ஹெல்த்தை குறித்து அவருடைய சித்தம் என்னன்னா, சௌக்கியமும் ஆரோக்கியமும் எனக்கு உண்டாயிருக்கணும். வசனம் சொல்லுது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என்னுடைய வியாதிகளை, நோய்களை என்னை விட்டு விலக்கி போடுகிறார். அப்ப வியாதி என்கிட்ட இருக்கக்கூடாதுன்றதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. அவருடைய தழும்புகளாலே சுகமாகி இருக்கிறோம். அப்ப சுகமா நான் வாழ்றதா ஆண்டவருடைய சித்தம். என்னுடைய சரீரத்தை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னவா இருக்கு? இந்த வியாதியை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? சித்தம் என்னவா இருக்குன்னா, இந்த வியாதி உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்றதான் அவருடைய சித்தமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வறுமையை குறித்து என்ன, என்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் வில் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். என்னுடைய சந்ததியை குறித்து என்ன சொல்லுதுன்னா, உன் சந்ததி பழுகி பெருகி பூமியை பலன்களாக நிரப்புன்னு சொல்லுது. அதான் உன்னுடைய சந்ததியை குறித்து ஆண்டு வைத்திருக்கிற சித்தமா இருக்கு. நீ பழுகி பெருகுவது தான் வில் ஆஃப் காடா இருக்குது. ஏன்னா அதுதான் வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது. மறுபடியும் சொல்லலாம், வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு வில் ஆஃப் காட். இதுவரை என்னோட எத்தனை பேர் கரெக்டாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. ஸோ இங்க அப்பா என்ன சொல்ல வராரு, ஏசப்பா என்ன கான்டெக்ஸ்ட்ல இதை பேச வராரு? நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் கர்த்தருக்கு, தேவனுக்கு தெரியும் என்று நடுவில் ஏன் இந்த பிட்டை போட்டாரு அப்படின்னா, இங்க ஒரு சீக்ரெட்டை காட் ரிவீல் பண்றாரு. நீ ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, நீ ஜெபிக்கிற அந்த 1 மணி நேரத்தை வைத்து உன்னுடைய ஜெபம் பதிலளிக்கும் நீ நினைச்சிராத. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய சிந்தனை எதை தியானித்தது? ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு அர்ஜென்ட் நீட் எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஒரு 50,000 ரூபாய் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நீடு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஸ்கூலுடைய பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காகவோ இல்லை வீட்டில் ஒரு சடனாக ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று வைக்கணும். அப்போ ஒரு நீடு வந்துருச்சு. சரிங்களா? இந்த நீடுக்காக நம்ம யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நீடு எவ்வளோ இருக்குது? பட்ஜெட் போடலாம். எவ்வளோ இந்த விஷயத்தை பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் போடலாம்? அப்படி பட்ஜெட் போட்டு வைக்கும் போது 1,00,000 ரூபாய் இந்த ஃபங்க்ஷனை செய்யணும்னா ஆகுது. எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நன்றி செலுத்தி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும். ஏதோ ஒரு கர்த்தர் செய்த நன்மைக்காக ஒரு ஃபங்க்ஷனை ஒன்று வச்சு தேவனுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ பட்ஜெட் ஆகுது? 1,00,000 ரூபாய். அது எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உடனே என் மைண்ட் எப்படி யோசிக்குது ஜென்ரலா அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த லோன் எடுக்கலாமா? இப்படி ஒரு லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க? மகளிர் சுய உதவி திட்டம் இருக்கு இல்ல? கரெக்ட். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவங்க கிட்ட குறைச்ச வட்டியில நம்ம வாங்கலாமா? இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு சொன்னார், யாரோ தெரிஞ்ச இடத்துல ஏதோ வட்டி கொடுப்பாங்கன்னு சொல்றாரு, அப்படி வாங்கலாமா? வாங்கி மாசம் மாசம் அடைச்சிட்டு அப்படி ஒரு விஷயம் பண்ணலாமா இப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். யோசிச்சு முடிச்சு அப்ப நடுவில் எங்கேயோ ஒரு சைட்ல ஒரு யோசனை, சரி அப்படியே ஜபத்தையும் ஒன்று போட்டுடலாம். என்ன பண்ணலாம்? நான் போயிட்டு ஜபம் பண்றேன். இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார், அப்பா கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா.
ஏன் அப்படின்னா, நான் சொன்னல, ஜபத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் பொறுத்து தான் நீங்கள் பண்ணுறது ஜபமா இல்லையா அப்படின்றத பரலோகம் அங்கீகரிக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எனக்கு இந்த ஃபினான்ஷியல் நீட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இவ்வளவு நீட்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். அப்படின்னா நான் போயிட்டு மகளிர் சுய உதவி கிட்டையோ இல்லை பேங்க்கு கிட்டேயோ இல்லை வட்டிக்கு விடுறவங்கிட்டயோ போயிட்டு ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிறரை ஆசீர்வதிக்கும்படியான, பிறருக்கு கடன்களை கொடுக்கும்படியாக தான் என் கைகளை அப்பா ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் அதுதான் என்னை குறித்து சொல்லுது. அப்போ ஜபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் மைண்டு யார்கிட்ட வாங்கலாம், இது எப்படி பண்ணலான்றதை யோசிக்க கூடாது. வேர்ட் ஆஃப் காட்ல மெடிடேட் பண்ணணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் தேவனை கடன் வாங்கும்படியாக வைக்கவில்லை. வேர்ட் ஆஃப் காட் தான் வில் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அப்போ நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்க தான் போகிறேன். இந்த தாட் ப்ராசஸில் என் மைண்ட் இருந்து இப்போ நான் போய் ஜபாரைக்குள்ளே மூடி, ஆண்டவரே இவ்வளவு தேவைகள் இருக்குது, ஆனால் இதற்கான சோர்ஸ் ப்ராவிஷன்ஸ் எனக்கு எங்கேயுமே தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் என்னை கடன் கொடுக்கும்படியாக தான் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறீங்க. ஏனென்றால் அதுதான் உம்முடைய சித்தமாக இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வில் ஆஃப் காட். ஆகையினால நான் யாருக்கிட்டையும் இந்த தேவைக்காக கையேந்தி நிற்க மாட்டேன். என்னுடைய தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீங்க. எப்படி வரும், எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வரும். ஏன்னா என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீங்க. என் தலைகளை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. என் கைகளை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. ஆசீர்வதித்த இந்த கை பிறருக்கு கடன் கொடுக்குமே தவிர வாங்காதப்பா. ஆகையினால இந்த தேவைகளை நீங்க சந்திக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜபத்தை பரலோகம் கேட்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிஃபோர் ப்ரேயருக்கு முன்னாடி நான் என்ன யோசிக்கிறேன், என்ன பண்ணலாமா, உலக ரீதியாக அவங்கக்கிட்ட ஹெல்ப்பை கேட்கலாமா, இவங்க கிட்ட நம்ம போய் வாங்கலாமா அப்படின்ற யோசனைகள் இல்லாமல் இந்த வேர்ட் ஆஃப் காட், அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன். எதை தியானிக்கிற மனுஷன்? வேர்ட் ஆஃப் காடை, கர்த்தருடைய சித்தத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிக்கிறவன் அல்ல, தியானிக்கிறவன். அப்போ நான் ஜப அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ட் ஆஃப் காடை நல்லா கான்ஃபிடென்ட்டாக இது மேலே விசுவாசித்து, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது, நான் உலக பிரகாரமாக நான் இப்படிலாம் யாருக்கிட்டையும் ஹெல்ப்புக்கு என்ன பண்ண மாட்டேன், போய் நிற்க மாட்டேன். இதுதான் எனக்கு சொல்லுது, கர்த்தர் நிச்சயமாக இப்படி தான் செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த அப்ரோச்சோட நீ போயிட்டு அங்கே நின்று அறிக்கை செஞ்சினா, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன்னு சொன்னினா, அந்த ஜபத்தை பரலோகம் உற்று பார்க்கும், சந்தோஷத்தோடு உற்று பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன யோசிச்சன்றத அப்பா அறிந்திருக்கிறார்னு இயேசு எதுக்கு சொன்னார்னா, நீ என்னென்னத்தையோ உன் சுய புத்தியில் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு வேர்ட் ஆஃப் காட் என்னன்னு தெரியாமையே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கான்ட்ரடிக்டரியா அப்பாவுடைய சமூகத்தில் வந்து செய்யினா நடக்காது. உன் சுய புத்தியை சார்ந்து நான் அவங்க கிட்ட போய் கடன் வாங்கலாமா, இவங்க கிட்ட போய் கடன் வாங்கலாமா அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சுட்டு நீ முழங்கால் படிட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னா அது நடக்காது. ஏன்னா நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன யோசிச்சன்றதை அப்பா அறிஞ்சிருக்கிறார். புரிஞ்சிச்சா ஏசப்பா என்ன சொல்றாருன்ட்டு? நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இப்போ வந்தன்றது அவருக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ அவன்கிட்ட கடன் வாங்கலாமா, இவன்கிட்ட கடன் வாங்கலாமான்னு சொன்ன. எல்லாமே கான்ட்ரடிக்டரி. இந்த சத்தியத்திற்கு, இந்த சித்தத்திற்கு, என்னுடைய சித்தத்திற்கு எதிர்மறையாக யோசிச்சுட்டு ஆனால் இப்போ நீ ஜெபத்திற்கு வந்திருக்கிற. திஸ் இஸ் நாட் அ ப்ரேயர். அதனால இயேசு என்ன அங்கே அந்த இடத்துல நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, ஜெபிப்பது அவசியம். ஆனால் ஜெபிப்பதற்கு முன்னாடி உன்னுடைய பிரச்சனைகளை அணுகுமுறைகள் எப்படி யோசிச்சிருக்கிற? உன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வரும்போது என்ன யோசிச்ச? உலக ரீதியாக யோசிச்சியா, இல்லை வேர்ட் ஆஃப் காட் இதானே சொல்லுது, இதான் நடக்கும் விசுவாசத்தோட நீ ஜெபிக்க வந்தியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னுட்டு நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஓனர் திடீர்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து வீடை வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம், இல்லை வேறு யாருக்கோ நாங்கள் கொடுக்க போகிறோம், வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே யோசிக்கிறோம், அப்போ ஐயோ என்ன பண்ணுறது, வீடை வேறு காலி பண்ண சொல்லிட்டாங்க, யார்கிட்ட கேட்குறது? நோ புரோக்கர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாமா?
இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கலாமா, இல்லை எங்கேயாவது டூலெட் போர்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரலாமா அப்படின்றத யோசிக்கிறோமா? இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இன்னும் எந்த வீட்டுக்கு நான் வாடகை இருக்கிறதுக்கு போகிறது, யார்கிட்ட வாடகையை நம்ம கேட்கறது? ஹல்லேலூயா. இப்படிலாம் யோசிச்சுட்டு ஆண்டவரே வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நல்ல தங்கும் இருப்பிடத்தை கொடுங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, சொந்த வீட்டை கூட தருவேன்னு சொந்த வீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும், ஜபத்துக்கு முன்னாடிக்கு வரையும் நம்ம மைண்டு சொந்த வீடை பற்றி யோசிக்கல. நோ புரோக்கர்ஸ் வெப்சைட்டில் பார்க்கலாமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்னொரு டூலெட் போர்டை எங்கேயாவது தொங்கியிருக்கான்னு பார்க்க சொல்லாமா அப்படின்னு யோசிச்சுட்டு எதிர்மறையாக வந்து ஜபத்தில் ஜபிக்கிற ஜபம் கேட்காது. ஏன்னா நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சன்றத ஆண்டவர் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு உலக ரீதியான காரியத்தை தியானம் பண்ணிட்டு ஜபத்துக்கு வந்தினா அது செல்லுபடியாகாது. ஹல்லேலூயா. அப்போ ஜபத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆமால இத்தனை வருஷம் நான் வாடகை வீட்டில் இருந்துட்டேன். பட் வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுது? கட்டாத வீட்டையும் வெட்டாத கணரையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கால் மிதிக்கும் தேசத்தை எனக்கு சொந்த வீடாக தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் இவ்வளோ காலமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன்? நல்ல வேளை இந்த ஹவுஸ் ஓனர் மூலியமா நம்மளுக்கு இந்த சத்தியத்தை ஆண்டு வெளிப்படுத்த நம்மளுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு புஷ் பண்றாரு போல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கால் மிதிக்கும் தேசத்தை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் ரெண்டல் ஹோமாக இருக்க போகுது. இந்த வீட்டுக்கு அப்புறம் நான் சொந்த வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் செபிச்சுட்டு, ஆமாம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய சத்திய வசனத்தை விசுவாசிக்காம நான் வாடகை வீட்லேயே ட்ராவல் பண்ணிட்டேன். பட் இதுதான் என்னுடைய கடைசி வாடகை வீடு, நான் சொந்த வீட்டை நான் சுதந்திரித்து கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல அறிக்கை பண்ணிட்டு, நான் சொன்னல ஜெபம் என்பது முன்னாடியும் அப்புறமும். அதுக்கப்புறம் எழுந்து நானும் என் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணணுமானா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த லேண்ட் எவ்வளோ, அந்த கட்டியிருக்கிற வீடு எவ்வளோன்னு என்கொயரி பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்போ நான் இயேசுவின் நாமத்தினால் மிதிக்கிறேன், இந்த பூமி இந்த நிலம் எனக்கு சொந்தமாக மாறுவதாக. ஆக்ஷன். ப்ரேயருக்கு முன்னாடி மெடிடேஷன், ப்ரேயருக்கு அப்புறம் ஆக்ஷன். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தியானிக்கிற விஷயமும், ஜெபிச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் செய்கிற ஆக்ஷனும் தான் நீங்கள் செஞ்சது ஜெபமா இல்லையான்றதை பரலோகம் அங்கீகரிக்கும். அதை தான் இயேசு ராஜா சொல்கிறாரு, நீ ஜெபிக்க போகிறதெல்லாம் ஓகே, அதுக்கு முன்னாடி நீ உலக ரீதியாக எல்லாத்தையும் நீ யோசிச்சுட்டு எதிர்மறையாக நீ போய் வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறதுனால அது நிறைவேறாது. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனங்களை கொண்டு தியானிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் வசனம் சொல்லுது. அப்போ நான் இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன், இப்படி தான் இதை நான் அப்ரோச் பண்ண போகிறேன்னு சொல்லி வேத வசனத்தின் மூலியமாக செய்ய போகிறேன்றதை யோசிச்சுட்டு அப்புறம் ஜபத்துக்கு வான்றார். இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. வியாதி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? தழும்புகளால் சுகமாயிட்டுன்னு சொல்லுதே. ஆனால் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன யோசிச்சு, இந்த டாக்டர் கிட்ட போகலாமா, இல்லை அந்த சிஸ்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்களே அவங்க கிட்ட போகலாமா, சரி எதுக்கும் ஒரு ஜபத்தை போட்டுட்டு போகலாம். இல்லை இல்லை, வேதம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. தேவன் அப்பா எனக்கு தினந்தோறும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்து வியாதியை என்னை விட்டு விலக்கி போடுகிறான்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழ செய்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறாரா. அதனால சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தை உயிர் பெற செய்கிறார். இதுதான வில் ஆஃப் காட், இதுதான வில் ஆஃப் காட், கர்த்தருடைய சித்தம் இதுதானன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த வியாதி என்னுடைய போர்ஷன் அல்ல, என்னுடைய பங்கல்ல, இதுக்கு நான் தெரியாதனமாக இடம் கொடுத்துட்டேன், உலகத்தானுக்கு தான் இது பொருந்தும், எனக்கல்ல, இது என்னுடைய எல்லைக்குள்ள வருவதற்கு அனுமதி இல்லை, எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமையோ கொஞ்சம் அசால்ட்டாக என்ன பண்ணிட்டேன் இருந்துட்டேன். ஆனால் உம்முடைய வேர்ட் ஆஃப் காட், உம்முடைய வசனம்தான் என்னுடைய வாழ்க்கையில சித்தமாக இருக்கிறது. உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபத்துல பவர் இருக்குது. அதை செஞ்சு முடிச்சிட்டோன்னே
ஒருவேளை காலில் நடக்க முடியாத விஷயமா அதை நடக்க போகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நடந்து பார்க்கணுமா. ஆக்ஷன். ப்ரேயருக்கு முன்னாடி மெடிடேஷன், ப்ரேயருக்கு அப்புறம் ஆக்ஷன். எல்லாம் சொல்லாமா? ப்ரேயருக்கு முன்னாடி மெடிடேஷன், வார்த்தையை, வசனத்தை, தேவனுடைய சித்தத்தை மெடிடேட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும். சொந்த வீட்டுக்காக தியானம் பண்ண, ஆமா தேவன் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிற கால் மிதிக்கும் தேசத்தை, இதற்காக நான் ஜெபிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆமேன் போட்டுட்டோன்னு எழுந்து ஒரு சொந்த வீடை தேடி, நம்ம கையில் எதுவும் இல்லை, பேங்க்ல எதுவும் இல்லை, ஆனால் விசுவாசமாக நான் போகிறேன், கால் மிதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. மெடிடேஷன், ப்ரேயர் அண்ட் ஆக்ஷன். ஹல்லேலூயா. இயேசு அந்த மத்தேயு 6:8 சொன்னதுக்கு பின்னாடி என்ன அர்த்தங்கள், என்ன மறைப்பொருள்களை வைத்து சொல்லியிருக்கிறாருன்னா, நீ ஜெபிக்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் ஜெபத்துக்கு முன்னாடி நீ என்ன யோசனை பண்ணியிருக்கிற, உன்னுடைய தாட் எது மேலே இருந்துச்சு? உலக பிரகாரமாக இருந்துச்சா இல்லை வார்த்தையின் பிரகாரம் இருந்துச்சா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, உலக பிரகாரமாக இருக்குதா வார்த்தையின் பிரகாரம் இருக்குதா? ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதனால தான் வசனம் சொல்லுது இரவும் பகலும் வேதத்தில் தியானமா. இதுதான் சொல்லுது இந்த பிரச்சனைக்கான தீர்வு. வார்த்தை என்ன சொல்லுது? வேத வசனம் என்ன சொல்லுது? வார்த்தையாக கிறிஸ்து இயேசுனுடைய வசனங்கள் என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. அதை தியானித்து, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், நான் இதை தான் விசுவாசிக்கிறேன், இதன்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு நான் போய் ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபம் தாண்டா ஜெபம். ஏசப்பா அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் பண்ணுறதுலாம் ஜெபம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா தான் நீ பண்ணுறது ஜெபம். ஏன்னா பரமபிதா ஒரு செகண்ட் விடாமல் எல்லா செகண்டும் என்ன யோசிக்கிறன்றதை அறிந்துட்டு இருக்கிறாரு. நீ உலக ரீதியாக எல்லாத்தையும் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிட்ட, இவங்க கிட்ட போய் பார்க்கணும், இந்த ஹெல்ப்பை இவங்க கிட்ட நாடணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு போறது அப்பாவுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. 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 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணுதான் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையினுடைய மறைப்பொருள்கள் அப்படின்னா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. ஒருத்தருக்காக நான் ஜெபிக்க போறேன்னா இயேசுடைய சித்தம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய பிள்ளை சுகமாக இருப்பது, அவருடைய தழும்பு இந்த பிள்ளையும் சுகமாக்கி இருக்கிறது. அப்போ நான் அந்த விசுவாசத்தை தியானிச்சுட்டு அப்புறம் நான் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா. அது இல்லாமல் சொல்லுது, நீங்கள் வியாதியஸ்தர் மேலே கையை போடுவீங்க, நீங்கள் என்ன ஆவீங்க? அவங்க வியாதியஸ்தர் என்ன ஆவாங்க? சொஸ்தமாவாங்க. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் விசுவாசிக்கணும். ஆமாம், ஆண்டு சொல்லி இதுதான் சித்தம், என்ன குறித்ததான சித்தம் இதுதான் அப்படின்னு தியானிச்சுட்டு வியாதியஸ்தர் மேலே நான் கையை வச்சு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தான் கேட்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரையும் எத்தனை பேருக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்லாமா? வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு வில் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய வார்த்தை சித்தமாக இருக்கிறது. என் வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இதுவரை ஆவியில நான் ரிசீவ் பண்ணி ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. ஸோ ஏசப்பா மத்தேயு 6:8 நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்தான், ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஜெபத்திற்கு முன்னாடி நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்க? உங்களுடைய யோசனை வார்த்தையின் மேலே விசுவாசத்தை கொண்டுள்ள யோசனையாக இருக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. மரித்தாலும் 4 நாள் கழிச்சு உயிரோட எழும்ப இயேசுவினால கூடும் என்ற அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் இருக்கா? இல்லை உலக பிரகாரமான காரியத்தில் விசுவாசம் இருக்கா? இரவும் பகலும் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிச்சு அதை நம்ம விசுவாசிச்சு அதை தான் நம்ம அசை போடணும் நம்முடைய சிந்தையில். எவ்ரி டைம் ப்ராப்ளம் வரும்போது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையிலேருந்து ஃபேஸ் பண்ணணும். இதுதான் சொல்லுது, அப்போ இதுதான் நடக்கும் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கும் உரியது. பழுகி பெருகுவது என்பது தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம். இதுதான் என்னுடைய நோக்கம். புகழ்ச்சியிலையும் கீர்த்திலையும் சிறந்து விளங்கதான் செய்வார். நோ டவுட் அபவுட் இட். நான் இந்த படிப்புல இந்த இடத்த தோற்று போய் சமுதாயத்துல நான் தோற்று போன நிலைமையில நிப்பனா, அப்படி ஒரு சூழ்நிலைமை மாதிரி வந்துச்சுன்னா நோ, இது உண்மை அல்ல. வசனம் வார்த்தை எனக்கு சொல்லுது. என்னை குறித்து ஆண்டோடைய சித்தம் என்னன்னா, கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் நான் சிறந்து விளங்குவேன், நான் சிறந்து விளங்குவேன், நான் சிறந்து விளங்குவேன். நான் எந்தெந்த காரியத்தில் படிப்பில் சிறந்து விளங்குவேன், நான் வேலை ஸ்தலத்தில் சிறந்து விளங்குவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற எல்லா காரியத்தையும், கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால நான் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இப்படி யோசிச்சுட்டு இப்படி தியானிச்சு உங்களுடைய ஜெபம் அதற்கு பிற்பாடு இந்த வார்த்தையில விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது அதை பரலோகம் அங்கீகரித்து இட் இஸ் அப்ரூவ்ட், கோ ஹெட் அப்படின்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. இட் இஸ் அப்ரூவ்ட், கோ ஹெட். நீங்க செய்யறத போய் செய்யுங்க. கர்த்தர் செய்து முடித்துட்டார். ஆமேன் போட்டோடனே அது நடந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது ஆக்ஷன் தான். அடுத்தது விசுவாசத்துல ஆக்ஷன் தான். நான் போய் காலை மிதிக்க போகிறேன், அந்த தேசத்தை நான் சுதந்திரித்து கொள்ள போகிறேன், இந்த காரியத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், இது கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார் என்று சாட்சியை சொல்ல போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில நேரத்தில் அப்படி பலவீனம் வந்துருச்சுன்னா டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிளட் டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா ஏதோ ஒன்று வந்துருச்சு. உடனே அதை இது பொய், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு பொய், இந்த ரிப்போர்ட்டு தான் மெய். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ரிப்போர்ட்டு தான் மெய். இதை கிழிச்சு போட்டு விசுவாசம் தெரியாதனமாக நான் என்ன பண்ணிட்டேன், அவன் வார்த்தைக்கு டெஸ்ட்டு நான் பண்ணிட்டேன். இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எதற்காக பண்ண போகிறேன்னா, அவன் வார்த்தை போய் இது மெய்யின்னு உறுதிப்படுத்துறதுக்காக நான் பண்ண போகிறேன். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம விசுவாசத்தோட தியானித்த அந்த தியானங்களுக்கு அப்புறம் ஜெபிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னா, நம்ம போய் அதே டெஸ்ட்டை மறுபடியும் எடுங்கடா. இல்லை, எங்கங்க ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு வந்துருச்சு, அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு வந்துருச்சு. இப்படிப்பட்ட செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை என்றால், ஏசப்பா சொல்றாரு, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பிதா உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். நீ அதுக்கு முன்னாடி யோசிச்ச எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறார். நீ அதெல்லாம் மறைச்சிட்டு நீ வந்து ஜெபிக்கிறதுக்கு வரும்போது அப்பா அதெல்லாம் யோசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற. எவ்ரி செகண்ட் ஆண்டுக்கும் சிந்தனை என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. நீ சித்தத்திற்கு விரோதமாக, நீ வேத வசனத்துக்கு விரோதமாக, எதிர்மறையாக எல்லாத்தையும் யோசிச்சு பிளான் பண்ணி அதற்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ற ஜெபம் பிரயோஜனமற்றதுன்னு சொல்றார் அந்த 8வது வசனத்துல. 6:8 இயேசு என்ன சொல்றாருன்னா, உன் ஜெபம் பிரயோஜனமற்றதாக போயிடும். எப்பனா நீ உன்னுடைய தியானம் உலக ரீதியாக இருக்கும்போது, வார்த்தையின் ரீதியாக இல்லாதபடி உலக ரீதியாக இருக்கிற தியானமாக இருந்து ஜெபிக்கும் போது அந்த பாச்சா பலிக்காது. ஹல்லேலூயா. 6:8 இயேசு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இதை தான் சொல்ல விரும்புறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை நிறைய பேர் தெரியாம, அதான் இயேசு வந்து சொல்லிட்டாரு, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு நான் ஜெபிக்கணும்? திஸ் இஸ் த சீக்ரெட். இதுதான் பிள்ளைகளுக்கு அவர் மறைப்பொருளாக வைத்திருந்த ஹிடன் சீக்ரெட். இன்னைக்கு பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஹல்லேலூயா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க அவருடைய செல்ல பிள்ளை, நான் அவருடைய செல்ல பிள்ளை என மறைப்பொருள்களை பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 எக்ஸாம்பிளை சொல்லி உங்களை முடிச்சுட்டு நான் ப்ரேயரில் நடத்த போகிறேன். முதலாவது எக்ஸாம்பிள், இதற்கான நிறைய அடையாளங்கள், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பைபிளில் இருக்குது. ஒரு பிரைம் எக்ஸாம்பிளை, 2 பிரைம் எக்ஸாம்பிளை காட்ட போகிறோம். ஒன்று, ஏசப்பா ஒரு மலையில் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே 5000 புருஷர்கள், அதாவது 5000 மென்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க. கல்யாணம் ஆன மென்ஸ் மட்டுமே 5000 பேர். ஸோ அங்கே 5000க்கு மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸான ஒரு ஈவெண்ட் அது. அங்கே என்ன இல்லை, எல்லாருக்கும் சாப்பிட பூவா இல்லை. இப்போ இயேசு என்ன கேட்குறாரு, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடை ஆயத்தம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்கன்னும் போது ஏசப்பா கையில் வந்தது என்னது? 5 அப்பம்
2 மீன், 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பம் 2 மீன் வந்துட்டோன்னே நம்மளா இருந்தோன்னா என் கையில் சீஷர்கள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா? இந்த 5 அப்பம் 2 மீன் பார்த்துட்டோன்னே இந்த 5 அப்பம் 2 மீன் எனக்கே பத்தாது, இது எப்படி 5000 பேருக்கு நான் போஷிக்க போகிறேன், இப்படிப்பட்ட யோசனையில தான் நான் தியானிப்பேன். தியானம் மீன்ஸ் நான் திங்க் பண்ணுவேன். என்னுடைய திங்கிங் ப்ராசஸ், என்னுடைய தாட் ப்ராசஸ் 5 2 இதை வச்சு எனக்கே பத்தாது, 5000த்திற்கு மேற்பட்ட மக்கள்கள் இங்கே இருக்கிறாங்க, நான் எப்படி போஷிக்க போகிறேன்? இப்படி யோசிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஜெபிக்கிறது எப்படி நான் ஜெபிச்சிருப்பேனா, எசப்பா பரலோக தகப்பனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு மீதியாகி அது இங்கே வருவதாக இப்படி கூட சொல்லியிருந்திருக்கலாம். 2 டபரா பண்ணி 1 டபரா மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அதெல்லாம் பயங்கரமாக அடிச்சிருப்பேன் இல்லை, ஒன்று உண்டோ அப்படி எடுத்துட்டு வாங்க அப்படிதான் சொல்லியிருப்போம். பட் ஏசப்பா அதை கூலாக வாங்குறாரு, அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் உலகத்தை ஓர் மனிதனை கொண்டு கோடிகளை பெருக செய்த தேவன் இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பெருக செய்யக்கூடும். ஹல்லேலூயா. பெருக்கத்தின் தேவன் அவர். இதை தியானிக்கிறார் அவர். ஆமென். இயேசு இதை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ப்ரேயர் பண்ணதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவரே பிதாவாகிய தேவனே இது எப்படியா அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னா அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன தெரியும்னா, இந்த ஆகாரம்னா அந்த 5 அப்பம் 2 மீன் இல்லை, அத்தனை 1000 பேருக்கும் நீங்கள் கொடுத்த சாப்பாடுக்காக நன்றின்ட்டார். இது பெருக முடியும், பெருக போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஜெபிச்சா இது பெருகுன்ற விசுவாசம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அதை ஜெபிச்சுட்டு வேற எதையுமே சொல்ல தேங்க் பண்ணிட்டார். 5 அப்பம் 2 மீனுக்காக இல்லை, 1000 மடங்கா பெருக போகிற ஆகாரத்திற்காக தேங்க் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுறல. சரி இது பெருகும், அப்படியே மல்டிப்ளை ஆகும்னு அதை பார்த்துட்டுலாம் உட்காந்துடல. நெக்ஸ்ட்டு ஜெபம் பண்ணி ஆமேன் முடிச்சிட்டோன்னே ஆக்ஷனில் பண்ணுறாரு. எடுக்கிறாரு, போடுறாரு, எடுக்கிறாரு, போடுறாரு, எடுக்கிறாரு, போடுறாரு. 5 அப்பம் 2 மீனுன்னு உலகம் பார்த்துச்சு. ஆனால் பரலோகம் அதை பெருக செய்து 5000த்திற்கும் மேற்பட்ட ஹல்லேலூயா ஹல்லேலூயா பெருக்கத்தின் தேவனுக்கு கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பெருகவே பெருக செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். நம்ம எல்லா இடங்களிலும் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய சித்தம். மத்தேயு 6:8 இயேசு சொன்னார்ல, என்னத்தை சொல்றாருன்னா, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவுக்கு தெரியும். ஏசப்பா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தியானம், அவருடைய தாட் ப்ராசஸ் சரியாக இருந்ததுனால அவர் ஜெபித்ததை பரலோகம் அங்கீகரித்தது. அதற்கப்புறம் அவருடைய ஆக்ஷனை பரலோகம் அங்கீகரித்து பெருக செய்திருக்கிறது. 6:8 படி தான் இயேசு அந்த பரலோக அந்த மவுண்டெயின்ல ஜெபிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு இப்போ விளங்கிடுச்சு? இந்த 6:8 படி தான் அவருடைய ஜெபம் இருந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு ஜெபிக்கணும்னா, இது இன்னொரு ரீசன் இருக்கு. எதற்காக ஜெபிக்கணும்னா, இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபட் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவருக்கு பேர் என்னன்னா எலியா. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? எலியா. எலியா தீர்க்கதரிசி போல ஒரு பயங்கரமான காரியங்களை அவர் செய்திருப்பார். வானத்திலிருந்து இருக்கிறாரு, அக்கினி இறக்கியிருப்பார், பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சிருப்பார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இவெண்ட்டை வந்து பைபிளில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ராஜாவுக்கு விரோதமாக, இந்த தேசத்திற்கு விரோதமாக அவர் என்ன பண்ணுவார்? இனிமே என்ன பண்ணாது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னார் அவர்? இனிமே இந்த தேசத்தில் என்ன பண்ணாது? எத்தனை வருஷத்துக்கு என்ன பெய்யாதுன்ட்டாரு? மழை பெய்யாது. எல்லாம் சொல்லுங்க, என்ன பெய்யாதுன்ட்டாரு? அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னதா வேதம் சொல்லவே இல்லை. ஈ ஜஸ்ட் ஸ்போக். அவர் ஜஸ்ட் வாயை திறந்து மழை பெய்யாது போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டார். மழை பெஞ்சிச்சா? அவர் சொன்ன மாதிரி பெய்யாமல் இருந்துச்சா இல்லை பெஞ்சிச்சா? மழை பெய்யல. என்ன விளைவு? பயங்கரமான விளைவு. அந்த தேசத்தில் மழை பல வருஷமா வரல. ஹல்லேலூயா. அதனால என்ன ஆயிடுச்சு? வறுமை, வறட்சி, இதெல்லாம் அந்த தேசத்துல நிரம்பி ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க. வறுமையினால தேசம் நிரம்பி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை கவனிக்கணும்.
எலியா மழை வராது என்று சொன்னார். ஆனா இப்ப மழை வருவதற்கு மழை பெய்யும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறாரு சொல்லுங்களேன்? என்ன பண்ணாரு? ஜெபிச்சார். மழை வராதுன்னு சொல்லி அவர் தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி, அவர் சொன்னா ஆகுது. ஆமென். மழை வராதுன்னு சொன்னா மழை நின்று போயிடுச்சுன்னா மழை இப்ப வரும்னு சொன்னா அது வந்திருக்கும். ரைட்டா? ஏன்னா அவர் தேவனால அனாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. சோ தேவன் தான் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவர் பண்ற எல்லா காரியத்தையும் தேவன் அவரின் வார்த்தையின் மூலியமாக அதை உறுதிப்படுத்துவார், அதை அப்படியே செய்வார். அப்ப மழை வராது நில்லுன்னா நின்னுச்சு, இப்ப மழை வானா வந்திருக்கணும். ஆனா அவர் வான் சொல்லல, போய் முழங்கால் படிக்கிட்டு நிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னா வராதுல, அவர் சொன்னா வந்திருக்கும். நமக்கும் சமுதாயத்திற்கும் அவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்னன்னா, நான் பவர்ஃபுல்லான தேவனுடைய மனுஷன் தான், நான் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராஃபட் தான். தேவனை நான் அனாயின்ட் பண்ணியிருக்கிறார், அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் டிக்ளேர் பண்ண அது நடக்கும், உண்மைதான். ஆனால் இதற்கு காரணம் நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவன் தான். அப்ப இவரு வாயினாலே பேசியிருந்தா ஜனங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இது நடந்தது, இந்த மழை வந்ததற்கு காரணம் எலியா என்று நினைச்ச. எலியாவுடைய வார்த்தையாக இருந்தாலும் எலியாவிற்குள்ள இருந்து கிரியை செய்கிற தேவன் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நான் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த பவரை கொடுக்கிறதே ஆண்டவர் தான்டா. அவரை மீறி ஒரு காரியமும் நடக்காது. நான் பவர்ஃபுல்லான ப்ராஃபட்ன்றதுனால உங்களுடைய ஜெபம், என்னுடைய பவர்ஃபுல்லான ப்ராஃபட்டா நான் இருக்கிறதுனால இது நடக்கல. பவர்ஃபுல்லான ஆண்டவர் இந்த பவர்ஃபுல்லான ப்ராஃபட்டை அனாயின்ட் பண்ணி இருக்கிறதுனால, அவர்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உலகம் அறிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியுது, இந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறது அவர் தான். ஹல்லேலூயா. நான் இல்லடா, இது அத்தனைக்கும் காரணம் நான் வல்லமையா கிரியை செய்கிறேனா, வல்லமையா கிரியை செய்கிற தேவன் மூலியமா தான், அவர் மூலியமா தான். ஹல்லேலூயா. சோ பிரேயர் எதுக்குன்னா, ஆண்டவரை நாங்க சார்ந்து இருக்கிறோம். என்னால தனியா எதுவும் பண்ண முடியாது. நான் பவர்ஃபுல்லான ப்ராஃபட்ன்றதுனால என்னால தனியா இண்டிவிஜுவலா எதுவும் பண்ண முடியாது. அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஸோ பிரேயர் என்பது பிஃபோர், உங்களுடைய ஜபத்திற்கு முன்னாடி இருக்கிற தியானங்களும் ஜபத்திற்கு அப்புறமா இருக்கிற ஆக்ஷனும் தான் உங்களுடைய ஜபம் அங்கீகரிக்கப்பட்டதா, உங்களுடைய ஜபம் பிதா கேட்டு அங்கீகரிக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? நம்மளால ஏன் நம்மளுடைய ஜபங்கள் சரியா இல்லைன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆண்டோடைய சித்தம் என்னன்னே தெரியாமல் இருக்கு. சில பேர் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, என்னுடைய வியாதி தெரியல, இது ஆண்டோடைய சித்தமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட் அவங்களுக்கு தெரியாம இருக்கு. வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த வியாதி எப்படி எனக்கு சித்தமாக இருக்க முடியும்? ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வில் ஆஃப் காட். இது ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இது சித்தம் இல்லை, வியாதி சித்தம் இல்லை, இது தேவன் அனுமதித்ததில்லை. ஆமென். சோ இதை விசுவாசிச்சு, இதன்படி தியானிச்சு, இதை நம்பி, இரவும் பகலும் இதை நம்பி ஜெபிக்கிற ஜப வீராங்கனுடைய ஜபம் தான் பரலோகத்திலிருந்து பதிலளிக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது என்னன்னா, நம்ம இந்த வேர்ட் ஆஃப் காடை நிறைய தியானிக்கணும் மீன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் நிறைய படிக்கணும். ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கணும். ஆமென். தியானம் வேற, படிக்கிறதுன்றது வேற. ஆமென். ஸ்கிரிப்சரை ரீட் பண்ணணும். ஏன்னா இதை படிச்சாதான் இதுல என்ன குறிச்சு இங்க என்ன எழுதியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆமென். ஒரு லேண்டினுடைய பத்திரத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும், நான் என்னுடைய பேர்ல எவ்வளவு சதுரடி, எவ்வளவு ஏக்கரு இந்த இடத்துல என்னுடையதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எது முக்கியம்? பத்திரம் முக்கியம், அக்ரிமெண்ட் முக்கியம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சதான அக்ரிமெண்ட் இங்க இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இதை நீங்க படிக்க படிக்க நீங்க உங்க தியானத்தை மாற்றிக்கொள்ள முடியும்.
நீங்க யோசிக்கிற உங்க யோசனைகள் மாற்றிக்கொள்ள முடியும். பயம் போகும், திகில் போகும், சந்தேகம் போகும், நம்பிக்கை உண்டாகும். இந்த வார்த்தையின்படி நீங்க தியானிச்சு 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 அதன்படி விசுவாசத்தோடு ஜெபிச்சு செயல்படுவீங்க. உங்களுடைய ஜெபம் பதிலளித்த ஜெபமாக சாட்சியாக விளங்கும். நீங்க தேசத்திற்கு சாட்சியாக விளங்குவீங்க. நாம் தேசத்திற்கு சாட்சியாக விளங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப மத்தேயு 6:8 இயேசு எதற்காக இப்படி சொன்னார் என்று விளங்கி கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அப்பா உங்க சந்தேகத்தை மாற்றி இருக்கிறார், பதில் அளித்திருக்கிறார். இனிமே நீங்க இப்படியாக செபிக்கும் போது உங்களுடைய ஜெபம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உறுதிப்படும். கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி, இனிமே என்னுடைய ஜெபம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உறுதிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.